அனைவருக்கும் வணக்கம். சஷ்டியன் பக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பதிவிலே வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகளை காணவிருக்கிறோம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் 15 திதிகள் இருந்தாலும் இவற்றில் ஒரு சில திதிகள் மட்டுமே அதிக சிறப்பு மிக்கதாகவும் அந்த நாட்களில் விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். இந்த திதிகள் அனைத்திலும் சிறப்பான இடம் ஏகாதசி திதிக்கு உண்டு. பெருமாளுக்கு இருக்கப்படும் விரதங்களில் மிக முக்கியமானது ஏகாதசி விரதம். பாவங்களை போக்குவதுடன் மோட்சத்தையும் தரக்கூடியது இந்த விரதம். ஏகாதசி விரதம் இருப்பவருக்கு மறுபிறவி கிடையாது. தேவர்களுக்கு நிகரான அந்தஸ்தினை அவர்கள் பெறுவார்கள். அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி எனப்படுகிறது. இந்த வருடம் வரும் 10/1/2025 வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் இந்த தினத்தில் விரதம் இருந்தால் திருமாலின் அருளை முழுவதுமாக பெற முடியும். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளில் ஒருவேளை மட்டும் சாப்பிட வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு நாள் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருக்க வேண்டும். குளிர்ந்த நீரை மட்டும் பருகலாம். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதுடன் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். துவாதசி அன்று காலையில் 21 வகையான காய்கறிகள் உணவில் இடம்பெறுமாறு சாப்பிட வேண்டும். இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் அவசியம் இடம்பெற வேண்டும். உணவு சாப்பிட்ட பிறகு அன்று பகலிலும் உறங்கக்கூடாது. வைகுண்ட ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும், சகல செல்வங்களும் உண்டாகும், பகைவர்கள் நீங்குவார்கள். இவ்விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்வார்கள். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்து பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருளை நாம் அனைவரும் பெறுவோமாக.